ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெக்ஸ். இதில் வந்து என்ன டீலன் இருக்குன்னா ப்ரொஃபனோவோ 50% ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து நம்ம 16 லிட்டர் டேங்குக்கு 20 ml எடுத்துருக்கோம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 20 ml எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எதுக்கு மல்லிகை செடிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுக்கு பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி கூண்டு புழு வந்து ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது வந்து பயன்படும். இந்த 2 புழுக்களையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில சார்ந்த பூச்சி வெள்ளை ஈக்கள் கம்மியான அளவில் பரவி இருந்தாலும் இந்த மருந்து வந்து கட்டுப்படுத்தும். இது கூடவே நம்ம வந்து இன்னொரு மருந்து சேர்த்து பயன்படுத்த போகிறோம். அது வந்து எந்த ஒரு பூச்சியோ நோயோ கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது. மல்லிகை செடியை வளர வைக்கிறதுக்கான மருந்து. அந்த மருந்தோட செயல்பாடை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ஜூலை 16 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஹியூமிசால்ங்கிற ஒரு மருந்து நம்ம மல்லிகை செடிக்கு சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஹியூமிசால் மருந்து நம்ம எவ்வளோ டோஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற அளவில் 32 ml வரை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அதாவது 16 லிட்டர் டேங்கு 32 ml வரை எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இந்த ப்ரொஃபனோஸ் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இது வந்து போத் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போதும் தாவர நிலை பக்குவத்தில் இருக்கும்